நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 குருப்பெயர்ச்சி பலன்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து புனிதப்படுத்துகிறார். 2 பாயிண்ட் மிகப்பெரிய பாயிண்ட். சனி ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனி 6ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ 6, 9 போன்ற நல்ல இயற்கை பாபரான சனி 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல யோகம். இயற்கை சுபரான குரு 9ஆம் இடத்திற்கு மாறுவது மிகப்பெரிய யோகம். கொடுத்து வச்சவங்க கன்னிராசிக்காரங்க. இந்த 2020 இன்னும் ஒரு 14, 13 மாதம் 2025 ஏப்ரல் வரைக்கும் தொட்டது தொலங்க. என்ன வேணாலும் செய்யுங்க, எதையும் சாதிக்க முடியும், எல்லாம் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல கிடைக்கும். இளைஞர்களுக்கு காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்கும். நினைத்த காதல் நிறைவேறும். காதலிச்சவரையே கல்யாணம் பண்ண முடியும். பெண்களுக்கு வேலை கிடைக்கும், மனம் போல வேலை கிடைக்கும். ஆண்களை அப்படியே வேலை வாங்கி அடக்கி வேலை வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள், பெண்கள் மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், தலைமை தாங்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே புத்திசாலித்தனமான துறைகளில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சி இது. 12 ராசிகளில் குரு பயிற்சியை அனுபவிக்கக்கூடிய முதன்மை ராசி எதுனா கன்னிராசின்னு சொல்லிடுவேன். எல்லா நிலைமைகள்லையும் கன்னிராசிக்கு நல்லா இருக்கு. அதாவது கஷ்டகாலங்கள் வரும்போது கஷ்டத்தை அனுபவிக்கணும், நல்ல காலம் வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லத்தானே வேணும். கன்னிராசிக்கு இப்போது நல்ல காலம். எல்லாவற்றிலும் ஒரு நல்ல அமைப்புகள். எதையும் செய்யுங்க, வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லது நடக்கும். 8, 12ஆம் இடங்கள் போன்ற அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்கின்றன. வெளிநாடு போவதற்கு எனக்கு மட்டும் அனுமதி கிடைக்கல, இப்போ அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்லவை நடக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பிங்க, ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தயக்கம் இருந்து இதில் நடத்தலாமா, இதில் நடத்தலாமா, இது செய்யுமா, அது செய்யுமா, அப்படிலாம் கிடையாது. பெரிதாக நஷ்டங்கள் வராது. ஒரு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இல்லாதவங்களுக்கு கூட பெரிய நஷ்டங்கள் இல்லாமல் அப்படியே தன்னை கட்டிக்கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் நஷ்டம் எதுவும் ஏற்படாமல், பண நஷ்டம் எதுவும் ஏற்படாமல் தன்னை கட்டிக்கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றம் இப்போது குரு பெயர்ச்சியின் விளைவாக வந்திருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கும். நல்லதைத்தான் நினைப்பீங்க, நெகட்டிவான சிந்தனைகள் இருக்காது. எல்லாவற்றிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாகவே இப்போது இருக்கு. தம்பி தங்கிகளுக்கு எதையும் செய்து கொடுக்க முடியும். புகழ் கிடைக்கும். அது இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் எனக்கு பேரே கிடைக்கல, திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடைக்கல. போன வருஷம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதை நழுவ விட்டுட்டேன். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை நழுவ விட்டவர்கள் அனைவருக்குமே நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சினிமாவில் சாதிக்கணும், பொது ஊடகங்களில் சாதிக்கணும், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் நான் தான் ஒரு நம்பர் 1 வரணும். இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் சம்பாதிக்கணும். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறவங்க, வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, திறமையை வெளிப்படுத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வருஷம் தயக்கமே இல்லாமல் எதையும் செய்யுங்க. பொதுவாகவே நீங்கள் புத்திசாலிகள். அந்த புத்திசாலித்தனத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது தான் உங்களுடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில் ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும். அவைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய நல்லதை சுருங்க சொன்னாலே போகிறோம், எல்லாம் கிடைக்கும். வயதிற்கு ஏற்றார் போல பெரியவர்களுக்கு இது வரைக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்களே நடக்கல. மங்கள விஷயம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, இந்த வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் நடந்துடும். திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல, கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். தைரியம் பிறக்கும். அசுப செலவுகள் நிற்கும். வீடு கட்ட முடியும், வீடு வாங்க முடியும். கடனுக்காவது ஏதேனும் ஒரு நல்லவைகளை பெற முடியும். ஒரு நிலம் முடிக்கல, ஒரு நிலம் விற்கல, சொந்த ஊருக்கு போக முடியல. எல்லா விதமான நியாயமான எண்ணங்களும் நேர்மையான முறையில் நிறைவேறக்கூடிய நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2024 குரு பெயர்ச்சி